வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாளொரு நற்சிந்தனை. 5 அளவுமுறை. அமைதி எனும் சம உணர்வே அறிவுக்கும் உடலுக்கும் பொருத்தமான உணர்வு ஆகும். உண்மையான இன்பமும் இதுவே. உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பம், எண்ணம் இவற்றில் அளவோடும் முறையோடும் செயலாற்ற வேண்டும். இந்த 5இல் ஒன்றை கூட அலட்சியம் செய்வது கூடாது. அதாவது அடியோடு தடைப்படுத்தவோ மிகவும் குறைத்து விடவோ கூடாது. மிகுதியாகவும் கொள்ளக்கூடாது. முரண்பாடாக அனுபவிப்பதும் கூடாது. விழிப்பு நிலையோடு மிதமான உணவு, உறக்கம், உழைப்பு, புலனின்பம், எண்ணம் எனும் இவ்5ஓடு செயல் புரிய வேண்டும். இதனால் துன்பம் எழாமல் காக்கலாம். இயற்கையாக எழும் ஒரு துன்பத்தை குறைத்து கொள்ளும் அனுபவமே ஒரு இன்ப உணர்வு ஆகும். இன்பத்தை நாடி மிகுதியாக இவற்றை அனுபவிக்கும் போது உயிராற்றல் மிகுதியாக செலவாகி அதன் விளைவாக துன்பம் தோன்றும். துன்பம் மிகும். 5 கருவிகளின் நலமும் பொதுவாக உடல் நலமும் கெடும். மேலும் மனிதன் தனது உயிராற்றலின் மதிப்புணர்ந்து அதை போற்றி காத்து வர வேண்டும். மனிதனுக்கு உயிராற்றல் தான் ஒரு பெரும் நிதியாகும். உடல் உறுப்புகளாலும் 5 ஆற்றும் செயல்களில் உயிராற்றலானதுதான் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்னும் பஞ்சதன் மாத்திரைகளாக மாற்றம் பெற்று செலவாகி கொண்டே இருக்கிறது. இந்த உயிராற்றல் மிகுதியாக செலவாகாமல் காத்து வர வேண்டியது அவசியம். 5 மூலமாக உயிராற்றல் மிகுதியாக செலவானால் 5 கருவிகள் கெடும். உயிராற்றலின் அளவும் அழுத்தமும் உடலில் குறைந்து உடல் நலம் மனவளம் இரண்டும் குழப்பமடையும். இதன் அவசியத்தையே திருவள்ளுவர் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5இன் வகை தெளிவான் கட்டே உலகு என்று அருளியதையும் நினைவு கூற வேண்டும். விழிப்பு நிலையோடு 5 இயக்கத்தை அளவுபடுத்தி கொள்வதால் துன்பம் எழாமல் காக்கலாம். நிலையான இன்பத்தையும் அனுபவிக்கலாம். நெறியுடன் வாழும் இத்தகைய வாழ்க்கை முறையால் தானும் நலமுடன், மகிழ்ச்சியுடன், அமைதியுடன் வாழலாம். பிறரையும் நமது உதவியால் நலமாக வாழ வைக்கலாம். அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றி.